எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்கா பைமை சேனலில் இந்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கான ஒரு நல்ல பயனை அளிக்கக்கூடிய ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அலங்காரத்திற்காக மட்டும் இல்லைங்க, அழகுக்காக தான் செடியை வைத்து வளர்க்குறோங்க. அப்படி வைத்து வளர்க்கக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா அழகுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக நீங்கள் வளர்க்கணும் இல்லையா? அது எந்த மாதிரியான செடிகளை வைத்து வளர்க்கலான்னு தெரியுமாங்க? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைந்ததாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா பால்கனியை அலங்கரிக்கவும் பசுமையாக வைத்து இருக்க மரம் செடிகளை நடுவோங்க, ஆசைப்பட்டு வளர்க்குறோம் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பார்ப்பதற்கு அழகாக மட்டும் இல்லைங்க, செல்வமோ மங்களகரத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கணும். அப்படி நாம் எந்தெந்த செடிகளை வைத்து வளர்க்கணும்னு தெரியுமாங்க? வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா செல்வத்தை ஈர்த்து உங்களுக்கான மகிழ்ச்சியும் செழிப்பையும் தரக்கூடிய சில தாவரங்கள் இருக்குதாங்க. உங்கள் பால்கனியில் இந்த செடிகளை நீங்கள் நட்டாலே போதுங்க, உங்களுடைய நிதிநிலை மேம்படுன்னு சொல்லப்படுது. அப்படி என்னென்ன செடிகள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக துளசி செடி தாங்க. உங்கள் வீட்டு பால்கனியில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு, வடகிழக்கில் இருந்துச்சுன்னா பால்கனி துளசி செடியை நட்டு வளங்க. துளசி பார்த்தீங்கன்னா விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வைத்து வளர்ப்பதால் எப்போதுமே வீட்டின் பசுமையாக இந்த செடி இருக்குமாறு பார்த்துக்கோங்க. ஒரு பச்சை துளசி செடி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செழிப்பின் அடையாளமாக சொல்லுவாங்க. இதே உங்கள் வீட்டில் பால்கனி வைத்து தினமும் மாலையில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் நிலைத்திருப்பதால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிதிநிலை சரியாக இருக்குங்க. அடுத்தபடியாக நைகட் செடிங்க, அது 9 o'clock பிளான்ட்னு கூட சொல்லலாங்க. இந்த செடி நீங்கள் பால்கனியில் நடவு செய்வதற்கு சிறந்த செடின்னே சொல்லலாம். இதை பராமரிப்பதும் மிகவும் எளிமைதானுங்க. மறுபுறம் பார்ப்பதற்கு உங்களுக்கு அழகாகவும் கவர்ச்சியாக இருக்குங்க. தினமும் காலையில் அதில் பூக்கக்கூடிய சிறிய சிவப்பு நிற பூக்களால் உங்களுக்கு மனம் புத்துணர்ச்சி அடைய செய்யுங்க. மகிழ்ச்சியுடன் பணிபுரிவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய வழியும் தேடித்தருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஸ்துவின்படி வீட்டில் செழிப்பையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய தாவரம் தாங்க மணி பிளான்ட் செடி. பால்கனியில் மணி பிளான்ட் வைப்பது பசுமையாக இருப்பது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் தேடித்தருங்க. வாஸ்துவின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் எப்போதும் நீங்கள் வீட்டில் வடக்கு திசையில் வைத்து வளங்க. வடக்கு திசையில் வைக்க முடியாத சூழ்நிலையில் வீட்டில் கிழக்கு திசையில் நடக்குனாங்க. மணி பிளான்ட்டினுடைய கொடி பார்த்திங்கன்னா எவ்வளவு அதிகமாக பரவுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிதிநிலை வலுவாக இருக்குன்னு சொல்லலாம். செல்வ செழிப்பை பெற நீங்கள் தெற்கு திசையில் இந்த செடி வளர்ப்பது நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. அடுத்தபடியாக வாஸ்துவின்படி பார்த்திங்கன்னா நாம் வளர்க்கக்கூடிய பனை பார்த்திங்கன்னா மங்களகரத்தை ஏற்படுத்தி தருங்க. இது மங்களகரமானதுக்கும் கவர்ச்சியாகவும் பார்க்கலாங்க. அரேகா பனை பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தருங்க. அரேகா பனை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவதாக நம்புகிறாங்க. இது உங்கள் வீட்டிற்கு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வருங்க. இலைகள் கொண்ட இந்த செடி வீட்டில் ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்க செய்யுங்க. இது வீட்டிலிருந்து அனைத்து வகையான எதிர்மறைகளையும் நீக்கிடுதுங்க. வாஸ்துவின்படி பார்த்திங்கன்னா வீட்டு பால்கனியில் எலுமிச்சை இல்லைன்னா ஆரஞ்சு மரத்தை நட்டு வளர்க்கலாங்க. எலுமிச்சை இல்லைன்னா ஆரஞ்சு மரம் எவ்வளவு பழங்களை கொடுக்குறதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் உங்கள் வீட்டில் பெருகுன்னே சொல்லலாம். எலுமிச்சை மரத்தினுடைய நறுமணம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்த உதவியாக இருக்குங்க. நம்ம அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. வாழ்க்கையில் நீங்கள் எலுமிச்சை மரத்தை நட்டு வளர்ப்பது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தீமை ஏற்படாதோ அனைத்து வகையான எதிர்மறை சக்திகளை விலக்கி நேர்மறையான எண்ணங்களை உங்களுக்கு கொண்டு வருங்க. இந்த வரிசையில் அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய செடி என்னன்னா ஜெயின் செடி தாங்க. இதனுடைய சிறிய வட்டவடிமான இலை பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட தாவரமாக நாம் பார்க்கலாம். ஃபேன்சியின் படி ஜெயின் செடி நல்ல அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு தருதுங்க. வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர இந்த அதிர்ஷ்ட தாவரங்களை நீங்கள் வீட்டில் வைத்து வளர்க்கலாங்க. ஜெயின் செடியுடைய வளர்ச்சியும் மீளுருவாக்கமும் வீட்டுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ஜெயின் கற்களுடன் ஒத்து போகுதுங்க.
ஜெயின் செடியை குளிரில் வைப்பது தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய பால்கனியில் மூங்கல் செடி வைப்பது உங்களுக்கான செல்லுல செழிப்பை ஏற்படுத்தி தருங்க. தென்கிழக்கு ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மூங்கில் ரெகனா சண்டோரியான்னு சொல்லுவாங்களா. வாஸ்து மற்றும் ஃபெங்சுயின் இரண்டுமே இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்ட செடியில் உள்ள தண்டுகளுடைய எண்ணிக்கை பொறுத்து குறிப்பிட்ட அதிர்ஷ்ட மூங்கில் செடியின் அர்த்தத்தின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. உதாரணமாக நீங்கள் செல்வத்திற்காக 5 தண்டுகளை கொண்ட செடியை வைத்து வளர்க்கலாங்க. நல்ல அதிர்ஷ்டத்தை 6ன்னு 7 தண்டுகள் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருமா. 21 தண்டுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தையும் பெரும் செல்வத்தையும் கொண்டு சேர்க்குங்க. மூங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்ட தாவரங்களை வீட்டுக்கு காற்று சுத்திகரிப்பாகவும் செயல்படுவதால் சுற்றுப்புறங்களை இருந்து மாசுக்களை நீக்குதுங்க. மூங்கில் செடி உங்கள் பால்கனியில் கிழக்கு மூலையில் வைப்பது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிங்க வீட்டுக்கு இது அதிர்ஷ்ட தரக்கூடிய தாவரங்களை ஒன்றுனே சொல்லலாம். ஃபெங்சுயி இதை செல்வத்தின் அதிர்ஷ்டத்தை தருவதாக சொல்லியிருக்காரு. இந்த வட்டமடிவமான இலைகள் பார்த்தீங்கன்னா நாணயத்தை ஒத்து போகுதுங்க. இது வீட்டிற்கு பால்கனியில் வைத்து வளர்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட தாவரமாக இது செயல்படுங்க. ரப்பர் செடி உட்புற காற்றை மேம்படுத்த உதவியாக இருக்கும். இது ஒரு இயற்கை காற்று சுத்திகரிப்பாகவும் செயல்படுதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் செடி சோள செடி தாங்க. இந்த செடி உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உட்புற தாவரங்கமாக நீங்கள் வளர்க்கலாங்க. சில ஆசிய நாடுகளில் சோள செடி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை சின்னமாக பார்க்குறாங்க. வீட்டில் செடி மறைஞ்சினா செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கிடைக்குமா. சோள செடிகள் பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதில் காற்றை சுத்திகரிக்கவும் செய்துங்க. சோள செடிகள் பிரகாசமான மறைமுக ஒளியில செழித்து வளரக்கூடியதாகவும் இருக்குதுங்க. அப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவரங்களை யூக்கலிப்டஸும் ஒன்றுங்க. யூக்கலிப்டஸினுடைய இலைகளும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குதுங்க. இந்த செடி உங்கள் வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களை உயர்த்திடுங்க. இது உங்கள் பால்கனியை வைத்து வளர்த்தினா உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்க செய்திடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாம்பு கற்றாழை தாங்க. இது வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நச்சுக்களை உறிஞ்சுவதோடு காற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வாமைகளை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்த இந்த செடி உங்களுக்கு ஒரு நல்ல அலைப்போட செயல்படுங்க. இந்த அலை வெவ்வேறு நிலைகளில் நன்றாக வளருங்க. அடுத்தபடியாக வாஸ்து செடியில் எந்த செடி பார்த்தீங்கன்னா கோல்டன் போத்தஸ்ங்க. இது பண செடினே சொல்லலாம். இது ஒரு நல்ல அதிர்ஷ்ட தாவரமாக செயல்படுங்க. ஃபெங்சுயின்படி இது வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வரக்கூடிய புனிதமான தாவரங்களை ஒன்றாக இருக்குதான். எதிர்மறை ஆற்றலையும் பதட்ட நிலைகளை குறைப்பதில் இந்த செடி உங்களுக்கு பயனளிக்கும். இந்த செடியை நீங்கள் பால்கனியில்னா குளியலில் கூட உட்புற பகுதிகளை வைத்து வளர்க்கலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழகுக்காக வைத்து வளர்க்கக்கூடிய அடினியம் செடி தாங்க. இந்த செடி வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவரங்களை ஒன்றாக உங்களுக்கு செயல்படுங்க. சீன கலாச்சாரத்தில் அடினியம் பார்த்தீங்கன்னா செல்வ செடின்னு சொல்லியிருக்காங்க. சீன வசந்த விழா கொண்டாட்டங்களில் பரவலாக பயன்படுத்துகிறாங்க இந்த செடியை. இந்த செடி வீட்டுக்குள் இருக்கும்போது அதிர்ஷ்ட தாவரத்தை ஒன்றாக இருக்கலாங்க. மேலும் இந்த செடி பார்த்தீங்கன்னா வீங்கிய வேர்கள் ஏராளமான கருவுறுதலை குறிக்குதா. அடினியம் செடி பார்த்தீங்கன்னா அழகான இளஞ்சிவப்பு இல்லைன்னா சிவப்பு நிற பூக்களாக அறியப்படுதுங்க. பழைவன ரோஜான்னு சொல்லுவாங்க. நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளை ஒன்றாக இருக்குதுங்க. அப்படியாக பார்த்தீங்கன்னா லாவெண்டர் செடி தாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா நறுமணத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லைங்க, மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குதுங்க. இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ள செடியாக இருக்குங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தருங்க. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றுங்க. மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய பண பிரச்சனைக்கு இருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை அதிகம் இருக்குது. இது வீட்டுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தை தருங்க. காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வெற்றியை தரக்கூடியதாக தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்த இந்த செடி உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஸ்துவின்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்க்கக்கூடிய மஞ்சள் சாமதி பூச்செடி தாங்க. இந்த செடி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. இதனுடைய மலர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் நிலைத்திருக்க உதவியாக இருக்குங்க. வீட்டினுடைய முன்வாசலுக்கு அருகில் சாமதி பூச்செடி நட்டி வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. வடக்கில்னா கிழக்கு திசையில் சாமதி பூச்செடி
நட்டு வளர்ப்பது ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.